அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிச்சைக்காரன் கோயில் வாசலில் போய் நின்று உட்காந்து பிச்சை எடுக்கிறான். ₹1 ₹2 ஒரு சிலர் தட்டில் போட்டு போகிறாங்க, ஒரு சிலர் அதுவும் போடுறதில்ல. காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருக்குறான். தட்டை பார்க்குறான். ₹100 கூட அவனால் சம்பாதிக்க முடியல. சம்பாத்தின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கஷ்டப்படுறவங்க எடுத்து அள்ளி போடுவாங்களா? போட மாட்டாங்க. கோயிலுக்கு போனால் எதோ உட்காந்துருக்கான்னு சொல்லி நம்ம எதுக்கு நம்ம போடுறோம்? நல்லா இருக்கிறவன் அவன் எதுக்கு உழைக்கணும்னு நினச்சிட்டு போட மாட்டான். அப்புறம் என்னாச்சு, அவன் வந்து சாராய் கடைக்கு போய் பக்கத்தில் உட்காந்து சாராய் கடை வாசலில் படுத்துட்டான். சலுப்பில் தட்டை வச்சு படுத்துட்டான். அவன் காலையிலேருந்து சாயந்தரம் சாப்பிடாமே இருக்குங்காட்டி அவன் ஏற்கனவே ஒளியாக தான் இருப்பான். சாப்பிடாம டயர்டாக அப்படியே மயக்கத்தில் இருந்துருக்கிறான். சாராய் வாசலில் சாராய் கடை பக்கத்தில். அங்கே குடிச்சிட்டு வந்தவங்களாம் அப்படியே 50 60ன்னு போட்டு போகிறாங்க. போதையில் கணக்கெலாம் போட்டு போகிறாங்க. தட்டில் அவ்வளோ பணம் இருக்குது. என்ன சொல்கிறான் அந்த குடிகார பாவி, சாமி கோயில் இல்லையாட்டிருக்குது, இங்கே தான் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னா. இப்படித்தாங்க நாட்டில் எந்த இடத்துல கூட்டம் குறையுது, எந்த இடத்துல கூட்டம் அதிகமாகுது, நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குது. பிச்சைக்காரங்க தட்டில் பணம் நிறையா இருக்குது. ஆனால் போட்டவன் வாழ்க்கை, குடும்பத்தில் இருக்கிறீங்க பெண்களுடைய வாழ்க்கை இது எங்கே போய் முடியுமோ தெரியல. குடியே கெடுக்கும்னு வாயால் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் வந்து இன்னும் கவர்மெண்ட் தடுத்துச்சுன்னா கவர்மெண்ட் மக்களுக்கு எதுவும் செய்யாட்டி பரவாயில்ல, இலவசமாக கொடுக்காட்டி பரவாயில்ல. இந்த குடியெல்லாம் அந்த மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். நாட்டில் வந்து எங்கேயுமே அதாவது இந்த ட்ரிங்க்ஸுங்கிறது இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் பொழைச்சிக்குவான். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும். அதை மட்டும் நீக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. வேறு எந்த இலவசம் எதுவுமே மக்களுக்கு பண்ணாட்டி பரவாயில்ல. ஏன்னா இந்த குடி, போதைப் பொருள் இதனால தான் நிறையா இடத்துல நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை வருது. சரி, ஓகேங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு கதை பாசம் அப்படின்னு ஒரு கதை பற்றி சொல்லலாம். அந்த கதைன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு உணவு நீங்கள் தான் சொன்னீங்க பிக் பாஸ் பற்றிலாம் அதிகமாக வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அது வந்து நல்லபடியாக போய் ரீச் ஆகணும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்லாம் கமெண்ட் பார்த்தேன். எனக்கு சரி அதுக்காக தான் பாசம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து நம்ம ஃபேமிலிக்கும் ஒத்து போகும். அந்த பாசம் கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டினியூ பண்ணாமல் வேண்டாங்கிறத கூட சொல்லுங்கள், ஓகேவா? என்னென்னா, ஒருத்தன் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏறி போகலான்ட்டு போகிறான். பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பஸ்ஸு நார்மலான ஒரு சேதாரமான ஒரு பஸ் தான், ரொம்ப அழகாவெல்லாம் இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம். அவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல மட்டும் இடம் இருக்குது, தடவுடான்னு கர்ச்சீப்பை போட்டுறான். கர்ச்சீப் போட்டு உள்ளே நெருக்கிட்டு போகிறான். அப்போது அந்த இடம் கர்ச்சீப் போட்டாலும் வேற ஒருத்தர் உட்காந்துடுறாங்க. சில சண்டைகள் எல்லாம் வருது அந்த இடத்துல உட்கார்றதுக்கு. அப்புறம் அவனுக்கு இடம் கிடைக்கல. சண்டை போட்டுமே அவனால் ஜெயிக்க முடியல. அப்புறம் நின்றுக்கிட்டே போகிறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒருத்தர் இறங்கிடுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஜன்னல் ஓரத்தில் உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரீம் வரும். எல்லாத்துக்கும் பஸ்ஸில் போய் உட்காந்தோம், ஒரு இளையராஜா போட்டு விட்றாங்க, ஏதோ ஒரு நினைப்பு வரும், ஏதோ ஒரு திங்கிங். மைண்டு வந்து எப்பவுமே ஸ்டாப் ஆகாது. தூங்குற டைம் தவிர மீதிலாம் மைண்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டே தான் இருக்கும். அவனுக்கு ஒரு திங்கிங் எப்படி அவன் வந்து இப்போ தான் வந்து காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்கிறான். அவனுக்கு மொபைல் இல்லை. ஃபஸ்ட்டு இயர் தான் 12th முடிச்சு சேர்ந்துருக்கிறான். அவனுக்கு மொபைல் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற பணமே வந்து கம்மி. மொபைல் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் அவங்ககிட்ட இல்லை. வந்து யோசிச்சிட்டே வரும், ஐயோ மொபைல் எப்படி ஒன்று வாங்கணும், அப்பாவை கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. எத்தனை நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி பேசுகிறது, பொண்ணுகிட்ட பேசுகிறது கூட ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் கடன் வாங்கி பேச வேண்டியதாக இருக்குது. மொபைல் ஃபோன் எப்படியோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு அவன் நினப்பு ஃபுல்லும் இந்த மொபைல் ஃபோன் மேலேயே இருக்குது. வாங்கினா பெரிய நல்ல ஃபோனாக வாங்கணும், உருப்படியாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திங்கிங்லேயே அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இப்போ நினச்சி கூட மொபைல் வாங்கலாம். ஆனால் அவனோட திங்கிங் வந்து நல்ல மொபைலாக வாங்கணும், காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அப்புறம் அது பார்த்தா ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அவன் இறங்கிடுறான். இறங்கினோடனே அப்புறம் பஸ் எல்லாம் இது பண்ணி லேட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராமமாக போச்சு. ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து டக்குன்னு வந்து வேறு காரோ இல்லை கால் டாக்ஸியோட டக்குன்னு கிடைக்காது. அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். நடந்தோடனே பார்த்தா தான் தெரியுது அது அந்த பாட்டியின் ஊர். அவன் சின்ன வயசுலாம் அங்கே வந்திருக்கிறான். அப்பா சரி பாட்டி வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போனால் ஃபஸ்ட்டெல்லாம் அவனுக்கு நடந்து பாட்டி வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கான். போகும்போது சில நினைப்பெல்லாம் இருக்குமில்ல. அப்போ யோசிச்சு பார்க்குறான், அப்போல்லாம் பாட்டி வீட்டுக்கெலாம் வருவான். அம்மா அப்பா எல்லாம் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு, பாட்டி வீடுனா அவனோட அம்மாயி வீடு, அதாவது அம்மாவோட அம்மா வீடு. அங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்திருக்கிறான்.
அப்போ அவனுக்கு திங்கிங் வருது. அப்போ அந்த வீடே பெரிய வீடாக இருக்கும், பங்களா மாதிரி இருக்கும். ஸோ பாட்டி எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு அழகாக இருப்பாங்க. அதாவது சிரிச்ச முகத்தோடு அழகான பெரிய பொட்டு வச்சுட்டு ஒரு மங்களகரமாக இருப்பாங்க. தாத்தாவும் கம்பீரமாக இருப்பார். அவனுக்கு வந்து 3 மாமாக்கள்னால் யார், அவங்க அம்மா கூட பிறந்த 3 அண்ணன்கள். அவங்க மாமா நினப்பெல்லாம் வருது. எல்லாம் இவங்களும் சின்ன மாமா பசங்க, இவன் எல்லாம் சின்ன வயசில் விளையாண்டது எல்லாமே உனக்கு ஞாபகத்துக்கு வரும். மாமா பொண்ணுங்க பசங்க இவன் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டது எல்லாம் அந்த பழைய நினைவுலாம் உனக்கு வருது. ஆனால் பாட்டி நல்லா வசதியானவங்க தானே. ஸோ பாட்டிட்டு பணம் இருக்கும். பாட்டி ரொம்ப அன்பானவங்க. சின்ன வயசில் நம்ம கேட்டால் கூட என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. மொபைல் வேணும்னு சொன்னால் பாட்டியே காசு கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட இருக்கிற பணத்தையும் பாட்டிகிட்ட இருக்கிற பணத்தையும் வச்சு மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம்னு உனக்கு ஆசை வந்துடுது. அப்புறம் அதே நினச்சிட்டு போகிறான். அப்போ போகும்போது தான் வந்து போய் பார்க்குறான், வீடு வந்து பூட்டி இருக்குது. அப்புறம் அவனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்னடா பாட்டி காணமே அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி இருக்குது. அப்புறம் அவனுக்கு வந்து அங்கே பக்கத்தில் கேட்குறாங்க, அவர் ஆடு வச்சுட்டு போகிறார் ஒருத்தர், என்ன வீடு பூட்டிங்கிறதுக்கு. அந்த அம்மா வந்து எப்போயும் பூட்டி தான் வச்சுருப்பாங்க. நீ பின்பக்கம் வழியாக போ, அந்த அம்மா வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, பின்பக்கம் வழியாக போகும்போது பாட்டி வந்து அடுப்பில் ஊதி சமைச்சிட்ருக்குது. பாட்டின்னு சொல்லும்போது பாட்டிக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியல. ஏன்னா இவன் வந்து சின்ன வயசில் போனதும் அதுக்கப்புறம் போகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாட்டி நான் தான் வந்து உங்கள் மகன் காமாட்சியோட மகன், அப்படியே என் பேராண்டின்னு சொல்லி பாட்டி கட்டி அணைச்சி ஆனந்த கண்ணிலே இந்த படி இத்தனை நாள் அந்த கிளவி பார்க்க வரல நீங்கள்லாம் அப்படின்னு. ஏன் வரல அப்படின்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சண்டை. யாருக்கும்? இவரோட அப்பாவுக்கும் அந்த பாட்டிக்கும். அதனால அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டாங்க. அவங்க அம்மா வந்து அப்பப்போ தெரியாமல் வந்து அவங்க பாட்டி பார்த்துட்டு போவாங்க. ஸோ இவன் வரவே இல்லை. இத்தனை நாள் கழித்து இப்போ தான் வரான். அதனால் வந்து ஏதோ சொத்து பிரச்சனை என்னன்னு தெரியல, சண்டை வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து பாட்டி நீ ஏன் இப்படி இருக்கே, உன்னை பார்க்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் நீ ரொம்ப அழகாக இருப்ப, இப்போ ஏன் இப்படி இருக்க? இல்லைப்பா வயசாகிடுச்சுல. அப்படிலாம் இல்லை பாட்டி, உங்கள் மூஞ்சில் ஒரு சந்தோஷமே இல்லை, உங்கள் மூஞ்சி பார்த்து தெரியுது, ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் பாட்டி, இப்போ நான் காலேஜ் போகிறேன், எனக்கு சின்ன பையனெலாம் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டது. பாட்டி சொல்கிறேன், இல்லைப்பா உங்கள் தாத்தா இருக்கிறவங்க நல்லா இருந்துச்சு, உங்கள் தாத்தா இறந்த பிறகு 3 பசங்களும் என்ன, இவங்க அம்மாவோட கூட பிறந்த 3 அண்ணங்க, 3 பசங்க கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. நான் சந்தோஷமாக போனேன். ஆனால் அவங்க கூப்பிட்டதெல்லாம் எதுக்குன்னா எங்கள் சொத்துக்காக தான். சொத்தை பிரிக்க சொன்னாங்க. 3 பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ யாருமே வந்து பார்க்குறதே கிடையாது. சொத்து எனக்கு இந்த வீடு மட்டும்தான் இப்போ இருக்குது. காடு கரை தோட்டம் எல்லாம் விற்றாச்சுப்பா. விற்று பசங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன். என்னை யாருமே பார்க்க வரதில்ல. இப்போ என்னை பார்க்க வர்றது உங்கள் அம்மா மட்டும்தான். அதுவும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போவா. உங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னு எப்பவும் நான் போயிருப்பேன். நீயும் என்னை பார்க்க வர்றதில்ல, இன்றைக்கி தான் வந்திருக்க. பாட்டி என்னை மன்னிச்சிருக்குதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பாட்டி, நீ இவ்வளோ பாசத்துக்கு ஏங்குற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறான். அந்த பாட்டியும் அழுகுது. ஸோ இப்போ அந்த பாட்டியோட நிலைமை வந்து இப்போ வந்து பாட்டி கையில் காசு இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். மளிகை சாமான் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பாட்டியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுன்னு தான் தெரிஞ்சோடனே அவன் மனசு வராமல் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபோன் வாங்கலான்னு வச்சுருந்தானில்ல, அந்த காசை பாட்டிகிட்டு கொடுக்குறான். பாட்டி செலவுக்கு வச்சுக்குங்க அப்படின்னு. பாட்டி வேண்டவே வேண்டாங்குது. இல்லை பாட்டி நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, பாட்டி காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கண்டிப்பாக இனிமேல் உன்னை வந்து பார்க்குறேன் பாட்டி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை வந்து பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று வர உனக்கு அழுகியே வருது. இப்போ உனக்கு வந்து மொபைல் பெருசு இல்லை, கடைசி வரை பாட்டியை நல்லா பார்த்துக்கணும், அப்பாட்ட சொல்லி சமாதானப்படுத்தி அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு வரணும். அம்மா இத்தனை நாள் தெரியாமல் தான் பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனான். இனிமேல் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பாவையும் சரி கூட்டிகிட்டு வரணும். அப்பாவை நம்ம வந்து பாட்டி அன்பு கேட்குறா, பாட்டி கையில் பணம் இல்லை, ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும், இந்த மொபைல் நமக்கு பெருசு இல்லை அப்படின்னு அவன் உணர்றான். எவ்வளோ அவன் பாட்டிட்டு காசு வாங்கலான்ட்டு போனால் கடைசியில் அவனே பாட்டிட்டு காசு கொடுத்துட்டு வரான். இது பாசம். இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதை சொல்லலாமா அப்படிங்கிறது சொல்லி இத்தனை நாள் பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். பிக் பாஸ் பற்றி மற்றவங்களை பற்றி பேச வேண்டியதாக வருது. கதைனா யாரை பற்றி நம்ம வந்து பேச தேவையில்லை. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி இருக்கும். நல்ல கதை படிச்சுன்னு ஒரு திருப்தி, அவ்வளோதான். உங்களுக்கு என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.